Taste the Daily. தமிழகம் முழுவதும் இன்று கல்லூரிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் பெற்றோர்களுடன் முதல் நாள் வகுப்பிற்கு வந்த மாணவர்கள் மாணவிகள் அரசு கல்லூரிகளில் குடிதண்ணீர் இல்லாமல் தங்குவதற்கு விடுதிகள் கிடைக்காமல் அலைக்கழிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். அங்கு என்ன மாதிரியான நிலைமை நடந்துட்டு இருக்கு? பெற்றோர்கள் மாணவர்கள் என்ன சொல்றாங்க? விரிவான விவரங்கள். வணக்கம் அருண். அதாவது தமிழகம் முழுவதும் இன்று அரசு கல்லூரிகள் திறக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் இந்த கல்லூரிகள் திறக்கப்படுவதற்கு முன்பாக ஏற்கனவே 2 மாதம் 1.5 மாதங்களுக்கு மேலாக விடுமுறை அளிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த கல்லூரிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டிடங்களிலும் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா, முறையாக சுத்தம் செய்யப்பட்டிருக்கிறதா, குடிநீர் அவர்களுக்கு தேவையான அளவு அங்கு முறையாக வழங்கப்படுகிறதா, அல்லது கழிப்பறைகள் இருக்கிறதா போன்ற பல்வேறு அடிப்படை காரணங்களை அவர்கள் ஆராய்ந்திருக்க வேண்டும். ஆனால் எதையுமே ஆராயாமல் இன்றைக்கு கல்லூரிகள் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய அவல நிலையில் மாணவிகளும் அவர்களோடு வந்த பெற்றோர்களும் உச்சக்கட்ட ஒரு துயரத்தை அடைந்திருக்கிறார்கள். நாம் தற்போது சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய ராணி மேரி கல்லூரி என்கிற தமிழகத்தில் புகழ்பெற்ற மகளிர் கல்லூரியில் இருக்கிறோம். அந்த மகளிர் கல்லூரியுடைய வளாகத்தில் தான் இப்படிப்பட்ட அவலங்கள் இருக்கிறது. குறிப்பாக நூலகம் இருக்கிறது. நூலகத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த மின்சார பெட்டி திறந்தே கிடைக்கிறது. மாணவிகள் யாராவது இந்த பகுதிக்கு வந்தால் அவர்கள் மிதித்தாலோ அல்லது அவர்களுக்கு வேறு காரணங்கள் காரணமாக மின்சாரம் தாக்கக்கூடிய ஒரு அபாயகரமான நிலையில் அது திறந்தே வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சி, அதாவது RO வாட்டர் வீணாக்காதீர்கள் என்று எழுதியிருக்கிறார்கள் வாசகம். ஆனால் இங்கு வீணாக்குவதற்கு ஒன்றுமே இல்லை. RO வாட்டர் வரவே இல்லை. இந்த காட்சிகளை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். RO வாட்டர் வரவே இல்லை. சுத்தமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடிதண்ணீருக்காக ஒவ்வொரு பெற்றோர்களும் இங்கு வந்திருக்கக்கூடிய மாணவிகளும் குடிதண்ணீருக்காக இயங்கக்கூடிய நிலையில் இங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சாதாரணமாக கைகளை கழுவுவதற்காக கழிப்பறைக்கு செல்லக்கூடிய மாநகராட்சி சுத்திகரிக்கப்படாத அந்த குடிநீரை அந்த பெற்றோர்களும் குழந்தைகளும் அதை பிடித்து குடிக்கக்கூடிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த தண்ணீர் குடிப்பதற்காக RO வாட்டர் வைக்கப்பட்டிருந்த அந்த டம்ளர் கீழே எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். இப்படி ஒரு புறம் ஒரு மிக கொடுமையான ஒரு நிலை இருக்கிறது. இந்த பகுதியில் இந்த தண்ணீர் இருக்கக்கூடிய இந்த தொட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடத்தில் கூட பாசிகள் படர்ந்து கழிவு நீரோடு காட்சியளிக்கிறது. இது ஒரு புறமாக இருக்க, மற்றொரு புறம் கழிப்பறை வசதி என்று ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறார்கள். ஆனால் அந்த மாணவிகளுக்கான கழிப்பறை ஏற்கனவே இருந்த பழைய கட்டிடம் இடிக்கப்பட்டிருக்கிறது. புது கட்டிடம் நவீனப்படுத்தப்படாமல் ஒரு புதர்கள் மண்டிய ஒரு பகுதியில் இருக்கிறது. அங்கு சென்று இந்த மாணவிகள் எப்படி தங்களுடைய இயற்கை இடர்பாடுகளை கழிக்க முடியும், கடந்து செல்ல முடியும் என்கிற கேள்வி எழுகிறது. மாடுகள், எருமை மாடுகள் எல்லாம் அந்த பகுதியிலே மேய்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையில்தான் இன்றைக்கு திமுக ஆட்சியிலே முதல் நாள் இந்த வகுப்பறை துவக்கம் என்பது பல்வேறு அலங்கோலங்களால் நிறைந்த ஒரு வகுப்பறை துவக்கமாக மாணவிகளும் பெற்றோர்களும் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். நாம் காண்பிக்கக்கூடிய இந்த RO வாட்டர் குடிநீர் இல்லாமல் அந்த கேன்களோடு வந்து கூட்டமாக இங்கு ஆயிரக்கணக்கான மாணவிகள் பயிர்களார்கள். அவர்களோடு பெற்றோர்கள், அவருடைய தாய் தந்தையர் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் வேதனையோடு திரும்பி செல்லக்கூடிய, கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு அவலநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களை அமர வைப்பதற்கு ஒரு அரங்கில் அவர்களை அமர வைத்திருக்கலாம். ஒவ்வொருவரையும் நீங்கள் பார்க்கலாம். அந்த காட்சிகளை அவர்கள் மரத்தடியிலும் சாலை ஓரங்களிலும் அடுக்கடுக்காக கூட்டமாக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சி என்பது அவர்கள் வெயிலுடைய துயரத்தை தங்களுடைய பிள்ளைகளை எப்படியாவது சேர்த்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அமர்ந்திருக்க வேண்டிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மற்றொரு புறம் இந்த விடுதியில் தங்குவதற்காக விண்ணப்பித்திருக்கிறார்கள். அதில் பல்வேறு குழப்பங்கள் நீடிப்பதாக அந்த மாணவிகளுடைய பெற்றோர் தரப்பிலும் அதே போன்று மாணவிகள் தரப்பிலும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சாலை ஓரமாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த பெற்றோர்கள் எப்படியாவது இன்று தங்களுடைய பிள்ளைகளை விடுதிகளில் சேர்த்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் விடுதியில் 400 கிலோமீட்டரிலிருந்து வந்தவர்கள், 500 கிலோமீட்டரில் இருந்து வந்தவர்கள் என்று காரணம் காட்டி முறையாக, அதாவது 100-150 கிலோமீட்டருக்கு மேலே அந்த தொலைவில் இருந்து வரக்கூடிய மாணவிகளுக்கு முறையாக விடுதிகளை ஒதுக்கி அவர்களுக்கு விடுதி வழங்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறது. இதனை முறையாக இந்த கல்லூரி நிர்வாகம் அந்த மாணவிகளுக்கு விடுதிகள் வழங்கினால் மட்டும்தான் வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களை, அவர்கள் அந்த குழந்தைகளை, பிள்ளைகளை, 1ஆம் ஆண்டு சேரக்கூடிய மாணவிகளை பாதுகாப்பாக விட்டுவிட்டு செல்ல முடியும் என்கிற ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அடிப்படை வசதிகளை முழுமையாக கட்டமைக்காமல் அவசர கோலத்தில் முதல் நாள் என்ற வகுப்பிலேயே பல்வேறு பிரச்சனைகளோடு நாங்கள் வகுப்பிற்கு செல்ல வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக மாணவிகள் தரப்பிலும் பெற்றோர்கள் தரப்பிலும் வேதனையை தெரிவிக்கிறார்கள். கழிப்பறை என்பது அடிப்படை வசதி. குறிப்பாக நீங்கள் பார்க்கலாம், தற்போது RO வாட்டரை திறப்பதற்காக மாணவிகள் செல்லுகிறார்கள். அந்த மாணவிகள் செல்லக்கூடிய ஒவ்வொருவரும் காலி
கேன்களோடு வருகிறார்கள். என்னம்மா தண்ணீர் வரலையா? தண்ணீர் வரவில்லை என்பதுதான் அவர்களுடைய வேதனையாக இருக்கிறது. இப்படி கூட்டம் கூட்டமாக குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாமல் முதல் நாளே தவிக்க விடக்கூடிய ஒரு அரசாக, குறிப்பாக உயர்கல்வித்துறை என்பது சீரழிந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் என்பதைத்தான் இந்த விஷயங்கள் காட்டிக் கொண்டிருக்கிறது. தினந்தோறும் வரக்கூடிய மாணவிகள் அடுக்கடுக்காக பல துயரங்களுக்கு ஆளாகி தண்ணீர் இல்லாமல் அவர்கள் செல்லக்கூடிய அவலநிலையைத்தான் இந்த வளாகத்தில் இன்றைக்கு பல்வேறு குளறுபடிகள் நிறைந்த அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காத ஒரு அவலமாக இன்றைக்கு பார்க்க முடிகிறது. எனவே தேவையான அளவிற்கு மாணவிகள் வரவழைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவருக்கு தேவையான அளவிலே விடுதிகள் வழங்கப்பட வேண்டும். அடிப்படையாக குடிநீர், கழிப்பறை போன்ற வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதுதான் வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. அருண்.